Okay, welcome to Magic Maths Tamil. Next third question போயிடலாம். என்ன question கேட்குறாங்கன்னா, name the property being illustrated in each of the cases given below. கொடுத்துருக்கிறது அவங்க ப்ராப்பர்ட்டி மட்டும்தான் ரைட் பண்ண சொல்கிறாங்க. அதனால தான் நான் என்ன பண்ண சொன்னேன், உங்களுக்கு இன்ட்ரடக்ஷன் பார்த்துட்டு வாங்கன்னு சொன்னேன். சரி, இப்போ ப்ராப்பர்ட்டி நம்ம ரைட் பண்ணிடலாமா? ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நான் என்ன ரைட் பண்ண போகிறேன்னா, இது ஏ ப்ளஸ் இது பி, அப்படியே ஆர்டர் சேஞ்ச் ஆகுது. பி ப்ளஸ் ஏ, இது என்ன ப்ராப்பர்ட்டி கரெக்டாக கண்டுபிடிச்சிருப்பீங்க. இது கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டியில் அடிஷனில் வருது. ஸோ இப்போ என்ன ரைட் பண்ணணும், கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் அடிஷன். commutative property for addition. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இது 3 நம்பர் இருக்கா, 3மே சேமாக இருக்கா, 12 4 8 12 4 8. ப்ராக்கெட் பட் இங்கே ஃபஸ்ட்டு 2 நம்பர், இங்கே லாஸ்ட் 2 நம்பர் கொஞ்சம் ஆர்டராக மாற்றி கொடுத்துருக்காங்க. பார்த்தாவே கண்டுபிடிச்சிருப்பீங்க, எல்லாமே மல்டிபிள் இருக்குது. ஸோ திஸ் இஸ் அ அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் மல்டிப்ளிகேஷன். 3 நம்பர் இருந்தாவே, அது ப்ராக்கெட் இருந்தாவே இது அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. இப்போ நான் ரைட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு ஃபார்முலா பாருங்கள். ஏ இன்ட்டு பி இன்ட்டு சி. இது கொஞ்சம் ஃபஸ்ட்டு இதுதான் முன்னாடி வரும், இது பின்னாடி கொடுத்துருக்கனால ப்ராப்ளம் இல்லை. இப்படி தான் ப்ராக்கெட் கொடுத்துருக்காங்க. ஏ இன்ட்டு பி இன்ட்டு சி. ஃபார்முலாம் இது தானே. ஃபஸ்ட்டு லாஸ்ட் நம்பர் 2 நம்பர்ஸ் ப்ராக்கெட்டாக இருந்துச்சு, அப்புறம் ஃபஸ்ட் 2 நம்பராக இருந்துச்சு. இது கொஞ்சம் மாற்றி கொடுத்துருக்கா, அதனால ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ இது ஏபிசி 3 நம்பர் இருக்குது, எல்லாமே மல்டிபிள் இருக்குது, ப்ராக்கெட் இருக்குது. ஸோ இது அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் மல்டிப்ளிகேஷன். Associative property of multiplication. ஓகே, நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின் பாருங்க. 0 வந்திருந்தாவே உங்களுக்கு தெரியும். இது என்ன ஃபார்முலா பாருங்க. ஏ ப்ளஸ் 0 ஈக்குவல் டு, ஆடை சேஞ்ச் பண்ணுங்க, 0 ப்ளஸ் ஏ ஈக்குவல் டு என்ன வரும், ஏ. இது பார்த்தாவே எந்த ப்ராப்பர்ட்டி, ஐடென்டி ப்ராப்பர்ட்டி ஆஃப் அடிஷன். அவ்வளோதான், என்ன வரும், ஐடென்டி ப்ராப்பர்ட்டி. இதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், ஸ்பெல்லிங் படிக்கணும். ஐடென்டி ப்ராப்பர்ட்டி ஆஃப், ஸ்பெல்லிங் தெரியுதுன்னா எல்லாமே ராங் ஆயிடும். ஐடென்டி ப்ராப்பர்ட்டி ஆஃப் அடிஷன். இதே மல்டிப்ளிகேட், இது ஐடென்டி ப்ராப்பர்ட்டி ஆஃப் மல்டிப்ளிகேஷனுக்கு இந்த இடத்துல இன்ட்டு 1 வந்திருக்கும். ஐடென்டி ப்ராப்பர்ட்டி ஆஃப் அடிஷன். ஓகேவா, 0 வந்தாவே இது ஐடென்டி ப்ராப்பர்ட்டி, அது அடிஷன். இங்கே இன்ட்டு 1 வந்துருந்துச்சுன்னா அது ஐடென்டி ப்ராப்பர்ட்டி ஆஃப் மல்டிப்ளிகேஷன். ஓகேவா, இதுக்கு எல்லாத்துக்கும் ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா, நான் இன்ட்ரடக்ஷனில் கொடுத்துருந்த ப்ராப்பர்ட்டிஸ் அது எல்லாத்துக்குமே ஸ்பெல்லிங் படிச்சுக்குங்க. ஓகேவா, ரொம்ப ஈஸி தான். ஃபஸ்ட்டு கம்யூட்டேட்டிவ் அந்த மாதிரி, அசோசியேட்டிவ், ஐடென்டிட்டி அந்த மாதிரி பிரித்து படிச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக ஆயிடும். ஓகேவா. ஓகே, நெக்ஸ்ட்டு சம் பார்க்கலாம். ஓகே, தேர்டு கொஸ்டின்லேயும் நான் 2 கொஸ்டின் இருக்குது. நம்ம ப்ராப்பர்ட்டி தான் ரைட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு இது என்னென்னு ஃபார்முலா ரைட் பண்ணிக்கலாம். அது ஏ இன்ட்டு 1 ஈக்குவல் டு, ஆர்டர் சேஞ்ச் பண்ணால் 1 இன்ட்டு ஏ, ஆன்சர் வந்து ஏ வரும். ஸோ இது என்ன ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு தெரியுது, 1 வந்தாவே இது ஐடென்டி ப்ராப்பர்ட்டி ஆஃப் மல்டிப்ளிகேஷன். என்ன ரைட் பண்ணணும், ஐடென்டி ப்ராப்பர்ட்டி ஆஃப் மல்டிப்ளிகேஷன். நான் எழுதவே நீங்கள் ஸ்பெல்லிங் படிச்சுக்கலாம். ஐடென்டி ப்ராப்பர்ட்டி ஆஃப் மல்டிப்ளிகேஷன். சரி, ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. இங்கே 50 இன்ட்டு 42 இருக்குது. சரியா, இங்கே மல்டிபிள் பாருங்கள், மல்டிபிள் இருக்குது, ப்ளஸ் இருக்குது. ஒன்று வந்து என்னென்னா எல்லாமே மல்டிபிள், எல்லாமே அடிஷன்னா அது அசோசியேட்டிவ். ஒரு மல்டிபிள் 1 ப்ளஸ் அந்த மாதிரி வந்தாவே உங்களுக்கு தெரியும் டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி. இது எந்த மாதிரி மெத்தடில் எழுதிப்பாங்கன்னா, அதை நான் ரைட் பண்ணுற பாருங்கள். 50 இன்ட்டு இந்த 42வை 40 + 2ன்னு பிரிச்சிருக்காங்க. ஓகேவா, இப்போ நான் ஃபார்முலா எழுதுகிறேன் பாருங்கள். இந்த ஃபார்முலா வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். இது ஏ இன்ட்டு பி ப்ளஸ் சி
ஃபார்முலா என்ன, ஏவை வந்து பிக்கு கொடுக்கணுமா? ஸோ எப்படி என்ன வரும், ஏ இன்ட்டு பி நெக்ஸ்ட்டு ப்ளஸ் சைன். இப்போ ஏவை சிக்கு கொடுக்கணுமா? ஸோ ஏ இன்ட்டு சி, அவ்வளோதான். இது வந்து மல்டிப்ளிகேஷன் இருக்குது, இது வந்து அடிஷன் இருக்குது. ஸோ டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மல்டிப்ளிகேஷன் ஓவர் அடிஷன் நீங்கள் ரைட் பண்ணணும். நீங்கள் பாருங்களே, இப்போ ஏங்கிறது 50யா, அப்புறம் என்ன வரும் 50 இன்ட்டு 40 வந்துருச்சா, ப்ளஸ் சைன் இருக்கா. நெக்ஸ்ட் 50யை ரெண்டுக்குமே கொடுக்கணும் 2. ஸோ இது என்ன ரைட் பண்ண, என்ன ப்ராப்பர்ட்டி, டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் ஸ்பெல்லிங் படிச்சுக்கணும், டிஸ்ட்ரிபியூட்டிவ் பிரித்து படிங்க. டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் distributive property of multiplication இதோட ஸ்டாப் பண்ணிடக்கூடாது. ஏன்னா இது இந்த டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டியில் அடிஷன் இருக்குது, சப்ராக்ஷன் இருக்குது. அதனால் நம்ம என்ன பண்ணணும்னா ஓவர் அடிஷன் இங்கே ரைட் பண்ணணும். ஓகே, அவ்வளோதான். நேம் த ப்ராப்பர்ட்டிஸ்னால் உங்களுக்கு என்ன பண்ணியிருக்கேன், நான் ஃபார்முலா எழுதிட்டு அதுக்கப்புறமா என்ன ப்ராப்பர்ட்டின்னு உங்களுக்கு ஈஸியாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எனக்கு கொஞ்சம் கமெண்ட்ஸில் கொஞ்சம் எனக்கு சொல்லுங்கள், ஓகேவா? எனக்கு இந்த சம்பு நீங்கள் சொல்லி கொடுத்தது புரிஞ்சிருக்கு, அந்த மாதிரி ஒரு சில கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். உங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா எனக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.